ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் செம்மஞ்சேரிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில். இது 600 வருஷத்துக்கு முற்பட்ட கோவிலாக இருக்கலாம் அப்படின்னு தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. புராண காலத்தில் சௌனக மகரிஷி திருக்கடல் மல்லையில், அதாவது இன்றைய மகாபலிபுரத்தில் இருக்கும் ஸ்தலசயன பெருமாளை தரிசிப்பதற்காக சென்று கொண்டிருந்த போது பாதி வழியில் செருமணஞ்சேரி எனப்படும் இந்த செம்மஞ்சேரிக்கு வந்து நித்திய பூஜைகளை செய்கிறார். பூஜையை முடித்துவிட்டு அங்கு பெருமாள் கோவில் இருக்கிறதா என்று கிராமத்து மக்களை கேட்க அவர்கள் இங்கு பெருமாள் கோவில் எதுவும் கிடையாது என்று சொல்லிவிடுகின்றனர். உடனே மிகவும் மனம் வருந்தி இதே இடத்தில் அமர்ந்து மகாவிஷ்ணுவை நோக்கி தபம் செய்ய ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் பெருமாள் இவருக்கு காட்சியளிக்கிறார். உடனே சௌனக மகரிஷி, நீங்கள் இதே இடத்திலேயே கோயில் கொண்டு இந்த கிராமத்து மக்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள அவர் இங்கேயே கோயில் கொண்டு விடுகிறார். இப்படி மகரிஷியின் குறையை தீர்த்ததால் அவருக்கு குறை தீர்க்கும் கோவிந்தன் என்று பெயர். பிற்காலத்தில் நாயக்க மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. வறட்சியால் இந்த நாடு பாதிக்கப்பட நாயக்க மன்னர் இந்த குறை தீர்க்கும் கோவிந்தனிடம் வேண்டிக் கொள்ள உடனே மழை பெய்து இந்த பிரதேசம் வளமாக மாறியது. இங்கு மூலவர் உற்சவமூர்த்தி இருவருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் என்றுதான் பெயர். வெளிப்பிரகாரத்தில் அலர்மேல் மங்கை தாயாருக்கு கோவில் உள்ளது. சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், காளிங்க நர்தனர், ஆண்டாள் தாயார், சீதாராம பரத லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர், இப்படி எல்லோருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. குறை தீர்க்கும் கோவிந்தன் அல்லவா? திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை. கோவிலின் ஸ்தல விருட்சம் அத்திமரம் என்றாலும் பலதரப்பட்ட மரங்கள் இந்த கோவில் வளாகத்திற்குள் வளர்க்கப்படுகின்றன. கண் பார்வை மங்கியவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் கண் பார்வை திரும்ப வரும் என்றும் நம்புகிறார்கள். தினசரி 3 கால பூஜை எல்லா சன்னதிகளிலும் நன்றாக நடந்து வருகிறது. 2007ஆம் வருடம் வரை மிகவும் சிதிலமடைந்த நிலையில் இருந்த இந்த கோவில் பக்தர்களின் முன்னெடுப்பால் புதுப்பிக்கப்பட்டு இப்பொழுது நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. நிறைய பக்தர்கள், நிறைய இளைஞர்கள் இந்த கோவில் தரிசனத்துக்கு வருவது மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. நாங்கள் நரசிம்ம ஜெயந்தி அன்று போனதால் நெய் வழிய வழிய சர்க்கரை பொங்கல் பிரசாதம் எங்களுக்கு கிடைத்தது. நீங்களும் இந்த கோவிலுக்கு இதற்கு முன் போகவில்லை என்றால் அவசியம் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அந்த தெய்வீக சூழல் உங்களுக்கு தரும் அமைதியையும் நிம்மதியும் நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். குறை தீர்க்கும் கோவிந்தன் நம் அனைவரின் குறைகளையும் கட்டாயம் தீர்த்து விடுவான் என்ற நம்பிக்கையுடன் அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பினோம். இதேபோல் மற்றும் ஒரு புராதன கோவிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.